இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய போகல, கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரனையும் ஏமாற்றி விட்டு இரவு முழுவதும் பிரயாணமாக போகிறார். பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு புறப்பட்டு பிரயாணமாய் போகிறார். அங்கே ஒரு இடத்துல இவர் கல்லை வைத்து களைப்பு நிமித்தம் படுத்து தூங்குகிறார். இப்படி தூங்கும் போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் பார்க்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் புறப்பட்டு போகிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, எல்லாரையும் ஏமாத்திட்டு, எல்லாரையும் வெறுமையாக விட்டுட்டு, எல்லாருடைய புத்திர பாகத்தை வாங்கிட்டு, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, அந்த இடத்துல உயிருக்கு பயந்து தான் இவர் என்ன செய்கிறாரு, ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படி ஓடும் போது இவருக்கு எங்கே போவோம், அடுத்து மாமா வீட்டுக்கு போகிறோம், அங்கே என்ன சம்பவிக்கும், எப்படி இருப்போம், எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் இவருடைய பாதையிலே குறுக்கிட்டு இரவு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. இவருடைய பாதையில ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். கர்த்தர் யார் நிமித்தம் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமின் நிமித்தம். ஆகினால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி பூமிக்குள் என்ன பண்ணும், பலத்திருக்கும், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்குள். அப்பனா அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆபிரகாமுக்குள் நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆபிரகாமை விட்டுட்டு இல்லை. இப்போ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அடுத்தது நான் என்ன சொல்லுகிறேன்னா, யாக்கோபா இருக்கிற உன்னையும் நான் இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்றாரு, உன் சந்ததி தூளை போல இருக்கும், நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை ஆண்டவர் யாக்கோபின் மேல வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை யாக்கோபு புரிந்து கொள்ளாம தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் ஏமாத்திட்டு இவர் புறப்பட்டு போனாலும், ஆண்டவர் தெளிவா இவருடைய பாதையில குறுக்க சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை என்ன பண்ண மாட்டேன். நீ வேணா என்னை விட்டுட்டு என்ன பண்ணலாம், போகலாம். நீ வேணா ஒருவேளை கூழுக்காக உன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்காக உன் தகப்பனை தோலை போட்டு ஏமாற்றி, அப்படி நீ திருட்டளவாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ புறப்பட்டு போகலாம். ஆனால் நான் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உன்னை பின்தொடரும். நான் உன்னை விட்டுட்டு என்ன செய்யறது இல்லைன்னா போகவில்லை. ஏன் போக மாட்டேன் ஆண்ட சொல்றான்னா, உனக்குள் தான் நான் இந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரை வைத்து தான் சந்ததிகள் ஆசீர்வதிக்க நான் சித்தமாக இருக்கிறேன். இந்த சித்தத்தை மறந்து யாக்கோபு புறப்பட்டு வேகமா போகிறார். சொல்லுகிறேன், நம்ம மேல இருக்கிற நம்முடைய வார்த்தை நமக்கு தெரியாமல் போனாலும் ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கும் நம்மோடு கூட பிரயாணமாய் புறப்பட்டு வருவார். ஆமே. ஒருவேளை அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய அறிவுக்கு அது எட்டாததான் இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு அது சரியா தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் யாக்கோபு அப்படிதான். ஒருவேளை கூழ் இன்னைக்கு கிடைச்சா போதும், இன்னைக்கு என் வாழ்க்கை அதை வச்சு என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும். தகப்பன் என்னை ஆசீர்வதிச்சுட்டா போதும், அந்த ஆசீர்வாதத்தில் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி இவர் சந்தோஷமா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்தி வாங்கிட்டார். ஆனால் ஆண்டு சொல்றாரு, இது நிலையான ஆசீர்வாதம் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன். நான் ஈசாக்குக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்,
உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இப்போ நான் ஆசீர்வதிப்பேன். 28:3 நீங்கள் வாசித்து போகும்போது சொல்லுகிறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்க வார்த்தை சொல்லு பாருங்க, எப்படி இருப்பேன்னா நீ பல ஜன கூட்டமாகி பழுகவும் பெருகவும் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஈசாக்கா தான் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நீ ஏதோ தெரியாம என்ன பண்ணிட்ட, என்னை ஏமாத்திட்ட, உன் சகோதரனை ஏமாத்திட்ட. ஆனால் கர்த்தர் உன்மேல் வைத்த திட்டம் என்னன்னா, நீ பல ஜன கூட்டங்களாக என்ன பண்ணுவனா ஆசீர்வதிக்கப்படுவ, நீ பழுகி பெருகுவ. இதை யாருக்கு கொடுத்தாருன்னா ஈசாக்குக்கு நீ பழுகி பெருகுவ என்ன பண்ணல சொல்ல. ஏன்னா ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க தான். யாரு? யாக்கோபு, ஏசா. இவங்க ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி தான். அவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவுதான். ஆனா யாக்கோபை கர்த்தர் எப்படி வைக்கிறார்னா, நீ பழுகணும், பெருகணும், திரள் கூட்ட ஜனமா மாறணும். இதுக்காக கர்த்தர் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபு எப்படி புறப்பட்டு போகிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் எடுத்துக்கொண்டு போகிற காரியம் என்ன? வெறும் கோல். ஒரே ஒரு கோலை எடுத்துட்டு வெறும் கையோட போறார். நம்ம பாட்டு கூட போறோம்ல, வெறும் கையாய் கடந்து போனேன் இருபரிமா. போகும்போது இவருடைய கையில ஆசீர்வாதம் அப்படின்னு வார்த்தை தான் இருந்தது தவிர அவருடைய கண்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவருடைய கையில் எதனா கொண்டு போனாரா? ஆடு கொண்டு போனாரா? மாடு கொண்டு போனாரா? இல்லை அவருக்கு அன்னைக்கு இருந்தது போல செல்வங்களை கொண்டு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு கோலை எடுத்துட்டு தனிமையாக நடந்து போகிறார். ஆனால் இவருக்கு தெரியாது, இது ஆசீர்வாதம் அல்ல, தேவன் எனக்கு வைத்திருக்கிறது பல ஜன கூட்டங்களான பெருகணும், நான் பழுகி பெருகணும், என்னை கொண்டு கர்த்தர் இந்த பூமி நிரப்பணுன்றது தெரியாத போச்சு. புறப்பட்டு போகும்போது வெறும் கையோட போகிறாரு. ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்றாரு, நான் உனக்கு பண்ணின அந்த வார்த்தை அது நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். தேவன் எப்படின்னா, நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆமே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் கவனிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்க எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு கையில காசு வந்துருச்சு அப்படின்றதுக்காக இன்னைக்கு சந்தோஷமா நீங்க என்ன பண்ணலாம், அல்லேலூயா சொல்லலாம், ஆமேன்னு சொல்லலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவா கை தட்டி துதிக்கலாம், பாடலாம். ஓகே, நாளைக்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்றதுக்காக நீங்க அழுதுட்டு உட்காரலாம், கையை தட்டாம இருக்கலாம், துதிக்காம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் தேவன் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கிறார். ஆமே, ஆகையாலதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். நீங்க அப்போ மனுஷன் என்ன செய்வானா, நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் சந்தோஷமா இருப்பான், ஒரு நாள் துக்கமா இருப்பான், ஒரு நாள் கோபமா இருப்பான், ஒரு நாள் மிகுந்த சந்தோஷமா இருப்பான், இப்படி மாறிக்கிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்றதுன்னா மாறுறதே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு நாளும் நான் மாறவே இல்லை. அவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு தகுதியா இருந்தார். ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு எப்படி இருந்தாரு? ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ திரள் கூட்டம் ஆவன்னு சொல்லும் போது ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாம் தகுதியா இருந்தாங்க. ஆனா யாக்கோபு என்ன பண்ணல, தகுதியா இல்லை. யாக்கோபு தகுதியா இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மேல இருந்து எடுத்து போடவே இல்லை. யாக்கோபு நீ தகுதியா இல்லப்பா, அதனால நான் சொன்ன வார்த்தை என்ன பண்றேன், நான் ரிட்டன் எடுத்துடுறேன் அப்படின்னு ஆண்டவர் எடுத்தாரா? எடுக்கல. நீ எப்படி வேணா இரு, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5:24 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் எப்படி இருப்பார்னா அப்படியே செய்வார். எப்படி இருக்கிறாரு? நம்முடைய அழைக்கிற தேவன் எப்படி இருப்பட்டவர்னா உண்மை உள்ள தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:24 அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா 28:3 அவர் அப்படியே செய்வார். நம்ம அழைக்கிறவர் நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும், நான் பாவியா இருந்தாலும், நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவனா இருந்தாலும், நான் கர்த்தரை ஒருவேளை முழு இதயத்தோடு துதிக்காம பாதி நேரம் முறுமுறுத்து, பாதி நேரம் சலிப்போடு, பாதி நேரம் வேதனையோடு நான் எப்படி தேடினாலும் என்னை அழைத்தவர், என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் அந்த வார்த்தையிலிருந்து மாறி போகிறவர் அல்லவே அல்ல. நம்ம தான் அடிக்கடி என்ன பண்றோம், மாறிக்கிட்டே இருக்கிறோம். நேரத்துக்கு தகுந்தது போல, சமயத்துக்கு ஏற்றது போல, காலங்களுக்கு ஏற்றது போல, சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்ம மாறிக்கிறோம். நம்ம வசதிக்கு ஏற்றது போல என்ன பண்றோம், மாறுறோம்.
ஆமே. அதுதான் ஒரு பாஸ்டர் ஸ்டான்லி அவர் யூடியூப்ல காமெடியாக சொல்லுவார். ஒரு விசுவாசி வந்து சொல்லுவாங்களாம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது என்ன பண்ணோம் வேலை கிடைக்கணையா, வேலை கிடைக்கணையா, எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. அவரும் சரிம்மா சரிம்மான்னு ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி என்ன பண்ணுவாராம், வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணுவாராம். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வர்றது, பெருக்கிறது, சேரை போடுறது, பாயை போடுறது, காலையிலே எழுந்து வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ சபையில் செய்வாங்களாம். வேலைக்கு கிடச்சி அடுத்த 2 வாரம் என்ன பண்ணுவாங்களாம், கரெக்ட் டைமுக்கு வருவாங்களாம். பாஸ்டர் என்னால் கொஞ்சம் வர முடியல, பரவாயில்ல பாஸ்டர் சாரி, ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுறேன் ஆலயத்துக்கு வந்துடுறேன், அதை விட்டு மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வாரம் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்களாம் லேட்டாக வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த கவனிங்க வேலையினுடைய பலுனால கொஞ்சம் அரை மணி நேரம் என்ன பண்ணுவாங்களாம் லேட்டாக வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஃபோன் வரும், பாஸ்டர் எனக்கு ரொம்ப வேலை அதிகமாகிடுச்சு, கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, கம்பெனியில் என்ன ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த வாரம் என்ன பண்ண முடியல, சபைக்கு வர முடியல, நான் அடுத்த வாரம் என்ன பண்ணிடுறேன் கண்டிப்பாக வந்துடுறேன் பாஸ்டர்னுவாங்க. அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க, அதனால் நாங்கள் போயிட்டேன், அடுத்த வாரம் என்ன பண்ணுறேன் வந்துடுறேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், என்ன ஆகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எரியறது அடுப்பில் எரிஞ்சிட்டே இருக்கும், கட்டையை வச்சு என்ன பண்ணோம், சரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் நீ நினைப்ப, அந்த டைமில் மொத்த கட்டையும் மாறிட்டு போயிட்டா சாப்பாடுக்கு என்ன இருக்காது, வழி இருக்காது. அப்போ நம்ம இருதயத்தை வந்து ஆண்டவர் எல்லா நாளும் அறிந்திருக்கிறார். ஆமே. வேலைக்கு போறியாப்பா, சரி போயிட்டு வா போயிட்டா போயிட்டா, ரொம்ப பிஸியாக என்ன பண்ணுற வேலை செய்கிற, எழுந்துக்க முடியாத அளவுக்கு வேலைக்கு போறியா, சந்தோஷம்பா, என்ன பண்ண போயிட்டு வா சந்தோஷமா போயிட்டு வா. காலையில் எவ்வளோ பலவீனம், எவ்வளோ அழுதுட்டு எவ்வளோ புலம்பிட்டு இருந்தாலும் கரெக்டாக அந்த டைம் வந்தோடனே அடிச்சு துடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுறோம் வேலைக்கு போய் நிற்கிறல்ல, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா உன் முழு இருதயத்தோடு என்ன பண்ணல, வரல, மனைவிட்டு மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டு கஷ்டத்தோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து போய் என்ன ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு புறப்பட்டு, ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னாலே மகிழ்ச்சியோடு என்ன பண்ணோம், எழுந்துக்கும் போதே திட்டிக்கிட்டு, எழுந்துக்கும் போதே சபிச்சுக்கிட்டு, எழுந்துக்கும் போதே முனகிட்டு. எப்போ மகிழ்ச்சி வரும், ஒரு மனுஷன் எப்பொழுது என் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படும் என்று சொல்லி ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருக்கிறேன் தாவீது ராஜா சொல்லுவார், எப்போ ஆலயம் திறக்கப்படும். இப்போ அந்த பாஸ் சொல்றாரு, ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே நீங்க கொடுத்த வேலை என்ன பண்ணுங்க பிடிங்கிடுங்கப்பான். ஆண்டவர் கரெக்டாக அந்த வேலையை என்ன பண்ணுவார், பிடுங்கிடுவார், கண்டிப்பாக பிடுங்குவார். பிடுங்கின மணி அடுத்த வாரம் 8 மணி ஆராதனைக்கு 7 மணிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முட்டி போட்டிருப்போம். அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம். ஓ, கர்த்தர் வந்து நம்முடைய நினைவுகளை தூரத்துல இருந்து என்ன பண்றாராம், கிட்ட கூட கிடையாதுங்க, எங்க இருந்து அறிகிறாரு, நீ ஆண்டவருக்கு மறைவாங்க. அவர் எங்கேயோ இருக்கும் போதே நான் யாரு, நான் எந்த நிலைமையில இன்னைக்கு சர்ச்சைக்கு வரேன், என்னால் டெய்லி 6 நாள் எழுந்து போகிறேன், எனக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்க முடியல, கர்த்தர் தூரத்தில் என்ன பண்ணுறாரு, நீ எப்படி வேணா இரு, ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தை எப்படி இருக்காருன்னா உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2வது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். கவனிங்களேன், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன், நான் எப்படியோ இருக்கிறேன், நான் இரக்கம் இல்லாதவனா இருக்கிறேன், நான் கர்த்தரை தேடாதவனா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்காதவனா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு எதுவுமே செய்யாதவனா இருக்கிறேன். ஆனா என்னுடைய தேவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லுகிறது, இரக்கமுள்ள தேவன். அப்படி தேவன் எப்படிப்பட்டவர், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனங்களை ஆண்டவர் நினைச்சிருந்தா, டேய் இங்க கவனி, இந்த ஜனங்களை
ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே நாள்ல நான் இவங்களை என்ன பண்ணுவேன், நிர்மூலமாக்கிடுவேன்றார். மோசைகிட்ட சொல்றாரு, நீ என்னை விட்டு, இவங்களை நான் அதம் பண்ணுவேன் ஒரே நிமிஷத்துல. ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய ஒவ்வொரு முறுமுறுப்பிலும் ஒரு இடத்துல நிலையா இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க முறுமுறுத்து ஒரு இடத்துலையும் அடிமைப்பட்டு ஒரு ராஜாக்களையும் இவங்களை துன்பப்பட்டு இப்படியெல்லாம் நடத்திட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே எங்களை விடுவியும். ஆண்டவர் விடுவிப்பார், திரும்ப பார்த்துப்போம். ஆனாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, இந்த ஜனங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல அவர் மாறல. அவர் எப்பொழுதும் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆமே. இப்போ கர்த்தரை தேடல, டயர்டாக இருக்குது, படுத்துடுறோம். அதுக்காக கர்த்தர் உங்களை அடிச்சிட்டாரா? அப்படி அடிச்சா இருக்க முடியுமா? அந்த ஒரே தைரியத்தில் தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். எதுக்கு? கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சதா காலமாக இறக்க முடியாது. அடுத்த வசனம் சொல்லு, அவர் சொல்றாரு, இல்லை அதிலே அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டா, அவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, அழிக்கவும் மாட்டார். ஏன் அவர் கைவிடல, ஏன் இரக்கமா இருக்கிறார், ஏன் அழிக்க மாட்டார்னா, தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கைய அவர் ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆணையிட்டு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்களும் நானும் மறந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன செய்யலன்னா, மறக்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அவர் என்ன செஞ்சாலும் நம்ம மேல எப்படி இருக்கிறார்னா, இரக்கமா இருக்கிறார். என்ன பண்ணாலும் அவர் நம்ம கைவிடாம இருக்கிறார். என்ன பண்ணாலும் அவர் நம்மளை அழிக்காம இருக்கிறார். ஏன் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்யலன்னா, நமக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை அதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆமே. யாக்கோபுக்கு அது நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவர் திரும்பி வரும்போது அந்த இடத்துக்கு பெத்தேல்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அவருக்கு எங்கே வாக்குத்தத்தை கொடுத்தாரோ, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு எங்கே சொன்னாரோ அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ திரள் கூட்டமாவன், நீ பலுகி பெருகுவன்னு சொன்னாரு. யாக்கோபு திரும்ப வரும் பொழுது அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததான் இருந்ததுதான். எல்லாரையும் கடக்க பண்ண முடியல. அவ்வளோ ஆடு, அவ்வளோ மாடு, அவ்வளோ பிள்ளைங்க எல்லாரும் கடந்து போறதே அவ்வளோ பெரிய கூட்டமா இருந்துதான். அவரை கொண்டுதான் பெரிய ஜனக்கூட்டம் எழும்பி இருக்குது. காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை தேவன் ஒரு நாள் என்ன செய்யல, மறக்கவே இல்லை. யாக்கோபு லாபானிடத்துல போய் அங்க சேர்ந்து கொண்டு எவ்வளோ விதமான உபத்திரங்களை பட்டாரு, எவ்வளோ விதமான பாடுகளை பட்டாரு. ஆனா அந்த இடத்துல தேவன் ஒருவர் அவரை மறவாமல் நினைத்தருள் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? சங்கீதம் 78 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 78:38, அவரோ அவர்களை அழிக்காமல் மன்னித்தார், விலக்கிவிட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு என்ன பண்ணல, செய்யல. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருந்தார். ஒருவேளை யாக்கோப அவருடைய பாவத்துக்கு தக்கதாக கர்த்தர் சரி கட்டியிருந்தா, அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்றி இருக்க முடியாது. ஏன் ஆண்டவர் யாக்கோப இவ்வளவு திருட்டளவாய் போன, இவ்வளவு ஏமாற்றின யாக்கோபை ஏன் ஆண்டவர் அழிக்கல, ஏன் தண்டிக்கலன்னா, அவர்களுடைய பாவத்துக்கு தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணல, அவங்களுக்கு செய்யல. அல்லேலூயா. மூணாவது ஒன்று ஆண்டவருடைய தன்மை எப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அதுல சொல்லுகிறாரு, யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதா இரு, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவருடைய தன்மையில இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, முதலாவது நான் என்ன சொன்னேன், அவர் உண்மை உள்ளவர். ரெண்டாவது அவர் இரக்கமுள்ளவர். மூணாவது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒரு நாளும் நம்மோடு கூட வருகிறவர், இருக்கின்றவர். ஆமே. ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா காலத்திலும் இதை விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும்? அவனை 2 போடுறியா இல்லை நான் அடிக்குவா? ஒரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை
எதை விசுவாசிக்கும் அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமே, எங்க இருக்கிறாரு? யாக்கோபுக்கு சொன்னாரு. யாக்கோபு வந்து ஒரு நம்முடைய உலக பார்வையில் யாக்கோபு செஞ்சது சரியா? இல்லை, தப்பு. ஆனால் ஏமாத்திட்டாரு, அப்பாவை ஏமாத்திட்டாரு, தப்பு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கூட இருக்கேன், என்ன பண்றேன்னா இருக்கிறேன். ஏன் இருக்கிறாரு? நான் உனக்கு பண்ணின உடன்படிக்கை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன உடன்படிக்கை நிறைவேற்றும்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னோடு இருக்கிறான்னு நம்ம விசுவாசிக்கணும். ஆமே, நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், நமக்கு எந்த நேரம் வந்தாலும், ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமே, அந்த நாட்களில் ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து அவர் சொன்னார், தான் எல்லா நேரமும் நீங்கள் ஒன்று விசுவாசிங்க, எந்த சூழ்நிலையும் ஒன்று விசுவாசிங்க, எந்த ஒரு பகுதியை நீங்கள் கடந்து போகும் விசுவாசிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா மறந்து போகவே போகாதீங்க. அப்போ நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உடன்படிக்கையை நமக்கு நிறைவேற்றும்படி, கர்த்தர் நமக்கு அவர் சொன்னதை செய்து முடிக்கும்படி ஒரு நாள் நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறவராக இருக்கிறார். யாக்கோபு இந்த இடத்துலேருந்து பெயர்சபாவிலிருந்து புறப்பட்டு அங்கே லாபானுடைய இடத்துக்கு போகிற வரைக்கும், அந்த இடத்துல கிட்டத்தட்ட 21 வருஷங்கள் இருக்கிற வரைக்கும், அங்கிருந்து புறப்பட்டு வந்து திரும்ப இந்த ஏசாவை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் அவரோடு கூட பிரயாணம் பண்ணினார். ஆமே, கர்த்தர் அவரை நடத்தி கொண்டு போய் வந்தார். நீ வெறும் கையோடு போன, இப்பொழுது இரு பரிவாரங்களோடு என்ன பண்றேன், உன்னை திரும்பி கொண்டு வரேன். நான் போன வழிகள் எல்லாம் உன்னை காத்து, அந்த ஆதியாகமத்தில் நீ வாசித்து பாருங்க தெரியும், உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகிற வழிகள் எல்லாம் உன்னை காத்து கொள்ளுகிறார், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து நடத்துகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவங்க நடந்து போகும்போது, பகல் நடக்கும்போது மேகஸ்தம்பம், இரவு நடக்கும்போது அக்கினி ஸ்தம்பம், யார் இந்த ஜனங்க, ஏன் இவங்களுக்கு ஒரு இவ்வளோ விசேஷித்தமான பாதுகாப்பு? எல்லாரும் பார்க்குறாங்க, எவ்வளோ ஏன் இவங்க விசேஷித்ததாக இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இவங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆமே, 3 விஷயத்தை நம்ம நம்பணும். ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவர். 2வது யாரு? அவர் யாரு? இரக்கம் உள்ளவர். 3வது அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். எந்த பாதையில் கடந்து வர்றாரு? ஏசாயா 43:2 நீங்க எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிற, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அப்போ ஆண்டவர் தண்ணீரை கடந்து போகும் போதும் என்னோடு கூட இருப்பாரு. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அப்ப ஆறுகளை கடக்கும் போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கணும். ஆமே, வேலை இல்லாத போதும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், விசுவாசிக்கணும். கர்த்தர் சந்தோஷமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிற, பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லா நேரமும் விசுவாசிக்கணும். அப்போ ஆறுகளை கடக்கும் போதும் உண்மையில புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது, பற்றாது. அப்போ இந்த எல்லா பாதைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்று சொன்னால் கர்த்தர். ஆமே, நம்மோடு கூட இருக்கிறவர் யாரு? கர்த்தர். இன்னைக்கு 3 காரியத்தை நான் சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். யாரை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை, யாரை கைவிடுகிறது இல்லை அப்படின்னா, தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டான். யாரெல்லாம் கைவிடலைன்னா, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத அறிந்து செயல்படுகிறான். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். இதுல இருக்கிற முன்பாக இருக்கிற பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு நோவா கிட்ட அந்த காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி ஒரு பெரிய பேழையை செய்ய சொல்றார். இந்த பேழையை நோவா கிட்ட ஆண்டவர் செய்ய சொல்லும் போது, அன்றைக்கு காலகட்டத்தில் அந்த தேசத்தில் மழை தான் என்ன பண்ணாது யாருக்கும் தெரியாது, வெள்ளம் வருது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வெள்ளம் வரப்போகுது, இப்படி கர்த்தர்
இது தேசத்தை அழிக்க போகிறாருன்னு நோவா போய் வெளியே சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கு இல்லை. ஆனால் நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்ட அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். காரணம் என்னன்னா, நோவாக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம் அவருடைய இருதயத்திலிருந்து வருது. ஆமே, ஆண்டவர் வெறுமையா அவ்வளோ பெரிய பேழை என்ன பண்ண செய்ய சொல்ல, இதற்கு பிறகு இந்த பூமியில ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. நோவாக்கும் தெரியாது எவ்வளோ பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு, இந்த பேழை எப்படி மிதக்க போகுதுன்னு தெரியாது, அதுக்கு பிறகு என்ன சம்பவிக்கணும் நோவாக்கும் தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன அந்த இருதயத்தில் இருக்கிற அவருடைய பாரத்தை நோவா ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யறாருன்னா அப்படியே செய்யறது வேற, அதை அப்படியே செய்யறது வேற. நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு போகிறது ஒன்று இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரி போகிறது ஒன்று இருக்குது. இந்த ஸ்பீடில் போங்கன்னா இந்த ஸ்பீடில் போனாதான் அவங்க சொல்கிறது, உன் இஷ்டத்துக்கு நீ போவன்னா அது போகிறது. நோவாவுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்னா, இந்த அளவுக்கு நீளம், இந்த அளவுக்கு அகலம், இந்த அளவுக்கு உயரம், இப்படி ஒரு பேழையை கட்டினார். அதுக்கு உள்ளேயும் வெளியும் கீழ் பூசினார். அதுக்குள்ள இத்தனை மிருகங்களை கொண்டு வந்து வச்சார். அதுக்குள்ள தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து செஞ்சார். உன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் ஏத்துட்டார். இப்போ தேவன் உள்ள அனுப்பி கதவை சாத்துறார். இதுவரைக்கும் நோவாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்ன பண்ணாதுன்னா, ஏன் ஆண்டவர் சொல்றார் வேலையை கட்ட சொன்னாரு, அவர் சொன்ன அளவில் என்ன பண்ணிட்டாரு, கட்டிட்டார். மிருகத்தெல்லாம் கொண்டு வான்றாரு. நோவா எதிர்த்து, ஏன் ஆண்டவரே எதுக்கு கொண்டு வரணும், என்ன நடக்க போகுது? ஒரு சிலர்கிட்ட ஒரு வேலை சொன்னா 10 கேள்வி கேட்பாங்க, 10,000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்மளே என்ன பண்ணிடலாம், செஞ்சுட்டு போயிடலாம் போல. நோவா ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, கேட்கல. இது எல்லாம் நோவா செய்து முடித்த உடனே ஆண்டவர் நோவாவை உள்ளே அடைத்து கதவை சாத்தினார். சுமார் 1 வருடம், நோவாவுக்கு 600 வயசுல இருந்து 601 வயது வரைக்கும் இந்த பூமியின் மேல வெள்ளம் மிதந்து கொண்டிருது. அப்பதான் நோவாவுக்கே தெரியும், தேவன் இவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து என்னிடத்துல வெளிப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், யார ஆண்டவர் கைவிடலன்னா, அவருடைய இருதயத்தில் உள்ளபடியே யார் ஒரு மனுஷன் செய்கிறானோ அந்த மனுஷன் என்ன பண்றது இல்லை, கைவிடப்படுகிறதே இல்லை. நோவா அந்த ஆண்டவருடைய அந்த திட்டத்தின்படி, அந்த திட்டம் என்னன்னு தெரியாது, ஆனா அந்த திட்டத்தின்படி செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானோ, இது ரொம்ப முக்கியமான, நீதிமான் உத்தமனை விட நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டுதான். இந்த வார்த்தை 2 பேருக்கு ரொம்ப பொருந்தும். ஒன்று நோவா, இன்னொன்று யாரு, ஏனோக். இந்த 2 பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து தேவனோடு, ரொம்ப கஷ்டமான வேலை, குடும்பத்தோடு வாழ்ந்து தேவன் சொல்றதை கேட்டு அதை அப்படியே செஞ்சு அவரோடு கூட சஞ்சரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ஏனோக்கு தேவன் சொல்றதை கேட்டு குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பெற்று தேவனோடு என்ன பண்ணிருக்கான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா உண்மையுள்ளவரா இருந்து நீதிமானா இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போதுதான் தேவனுடைய இருதயத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள முடியும். ஆமே, எப்போ ஒரு மனுஷன் இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவர் மேல மிகுந்த அன்போடு கூட, அவர் மேல மிகுந்த மரியாதையோடு கூட யார் இருக்கிறாங்களோ அப்பதான் அவங்க அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. ஆமே, இப்போ நானும் 8 மணிக்கு வாங்க 8 மணிக்கு வாங்கன்றேன், யாரா வரீங்களா? 9:10 தான் உள்ள வரீங்க. காரணம் என்ன? இப்போ நோவா தேவனோட சஞ்சரிக்கிறாரு. சஞ்சரிக்கிறதுனால தேவன் யாருன்னு நோவாவுக்கு என்ன பண்ணோம் சொல்லுங்க. நோவாவுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர், தெரியும் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியும். ஆகியனால அவர் சொல்ற வார்த்தைய ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுன்னா நோவால தட்டவே முடியாது. இத்தனை அடி 600 அடியில 120 முழத்துல கட்டினா 120 முழம் தான். அதுல இருந்து ஒரு முழத்தை என்ன பண்ணல, கூப்பிடல.
அவனை தூக்கி போட்டு மிதி. ஆறுநூறு முழத்துல கட்டுனா 600 முழத்துல கட்டுறாரு. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய இருதயத்தை அப்படியே என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதனாலதான் நீங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 2:5 வாசிக்கும் பொழுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் எதை பிரசங்கித்தாரு? நீதியை பிரசங்கித்த நோவா எத்தனை பேரை காப்பாத்தினாரு? 8 பேரை காப்பாத்தினார். காரணம் என்ன? இந்த 8 பேரை அவர் எப்படி காப்பாத்தினார்னா, தேவனுடைய அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை அறிந்திருக்கிறதுனால தான் இது நோவாவால் 8 பேர் என்ன பண்ண முடியுது? காப்பாற்ற முடிஞ்சுது. ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் ஆண்டவர் படைச்சதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நோவா தான். ஒரு இன்னைக்கு காக்காமோ இன்னைக்கு பறக்குது அப்படின்னா அதை காப்பாற்றி கொண்டு வந்தவர் யாரு? நோவா தான். இப்போ நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். நோவா எப்படி பேர் பெற்றிருக்கிறார்னா, தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தபடினால தான் அவர்களுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு குடும்பம் காப்பாற்றப்படணும், தேவன் நம்முடைய குடும்பத்தை தழைக்க பண்ணணும், செழிக்க பண்ணணும் அப்படின்னா நம்ம தேவனை அறிந்தவர்களாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே செய்கிறவர்களாக இருக்கணும். எபிரேயர் 11:7 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று எப்படி இருக்கிறாரு? விசுவாசிக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் சொல்லிட்டா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ இல்லையோ அவர் நிமித்தம் அவர் குடும்பம் என்ன பண்ணுகிறது? ரட்சிக்கப்பட்டது. யாரு எச்சரிப்பை பெற்றது? நோவா. யாரு பயபக்தி உள்ளவனாய் மாறினது? நோவா. யாரு கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டது? நோவா. அவர் புரிந்து கொண்டபடினால தான் அவருடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்தார். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது என்று தீர்த்து நீதிக்கு எப்படி இருக்காருன்னா சொந்தவாளியா மாறிட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தம் அந்த தேசம் என்ன பண்ணுன்னா ஆசீர்வதிக்கப்படும். நான் இந்த உலகத்தை அழிச்சிட்டேன், இனி ஒரு நாள் ஜலப்பிரயத்தினால இந்த உலகத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். என் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் நீ செய்தபடினால உன்னையும் உன் குடும்பத்தை நான் ஒரு நாள் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நம்ம விசுவாசியும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அதை புரிந்து செயல்படுகிற ஒரு மனுஷன் நிச்சயம் என்ன பண்ண மாட்டான், கைவிடப்பட மாட்டான். 2வது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்னா, தேவன் நமக்கு கொடுக்கிறதை காத்து கொள்ளுகிறவனை. தேவன் நமக்கு கொடுக்கிறதை காத்து கொள்ளுகிறவனை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 6:20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் கொள்கையினுடைய சில விபரீதங்களுக்கும் நீ என்ன பண்ணுனா விட்டு விலகு. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாச பிள்ளையாகி தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ என்ன செய்ய, காத்துக்கொள். கர்த்தர் உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா, கர்த்தர் உன்கிட்ட ஒரு கிருபையை கொடுத்தா, கர்த்தர் உன்கிட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தா, அதை நீ என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்னா, நீ பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனுக்கிட்ட ஆண்டவர் எந்த ஒரு பொறுப்பை வேணா கொடுக்கலாம். அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமே, ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் 10 தாளந்து கொடுக்குறாரு, 5 தாளந்து கொடுக்குறாரு, 1 தாளந்து கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அதை சம்பாரித்து பெருக்கி ஆண்டவர் வரும்போது, அந்த எஜமான் வரும்போது காமிக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அதை புதைச்சே வச்சுட்டான், அதில் ஒரு பெருக்கத்தையும் பார்க்க முடியல. அப்போ ஆண்டவர் எடுத்து உள்ளவனையவனோ அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்றாரு. ஏன்? உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீ காத்து கொண்டு அதை செவ்வையாய் செய்ய முடியாவிட்டால் கர்த்தர் அதை எடுத்து விடுவார்.
நீங்க அதே 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் 1 தெசலோனிக்கே 2:4 சுவிசேஷத்தை எங்களிடத்தில் எதை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர்? பவுல் கிட்ட என்ன கொடுத்தாருன்னா, நீ புறப்பட்டு போ, என்னை குறித்து என்ன பண்ணு அறிவி. ஆண்டவர் பிரதானமா, இப்ப நீங்க எல்லாம் பிரதான கட்டளை புக்கு என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறீங்க. அந்த பிரதான கட்டளையுடைய சீஷத்துவத்தினுடைய நோக்கமே என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்க சீஷராங்க. நம்மளே வர்றது பெரிய பிரச்சனையாகுது. நான் எங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியில சீஷராக்குறது? ஆண்டவர் என்ன கொடுத்துட்டு போனாரு? ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் என்ன தம்முடைய சீஷர்கிட்ட கொடுத்துட்டு போனார்னா, நீங்க புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, சகல ஜாதியிலையும் சீஷராக்கி அவனுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஞானஸ்தானம் கொடுங்க. இதுதான் வேலையை கொடுத்துட்டு போனார். ஆகினால தான் பவுல் சொல்லுகிறாரு, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாங்க என்ன பண்றோம், பேசுகிறோம். என்கிட்ட கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த கிருபை என்னன்னா, நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிக்கணும். நான் மற்றவங்களுக்கு பிரியம் உண்டாகணும், மற்றவங்க என்னை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு நான் பிரியமாக நடக்கணும்னு நான் விரும்பாம, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக நான் என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். இன்னைக்கு இப்படி பேசினா சபையில் ஆட்கள் போயிடுவாங்களோ, அப்படி பேசினா ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்களோ, இதை வச்செல்லாம் நான் பேச மாட்டேன். தேவனுக்கு பிரியமானது, தேவன் தான் எங்கள் இருதயத்தை சோதி தருகிறார். அவருக்கு தெரியும். அவருக்கு பிரியமானதை பேசுகிறவன் தான் உண்மையான தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறவன். ஆமே, மக்களுக்காக பேசினா அப்போ தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதையும் தேவன் கிட்ட கொடுத்த அந்த பொறுப்பு என்ன பண்ணுறோம், காத்து கொள்ளாமல் நீ விட்டுற. பவுல் சொல்றாரு, நீ எந்த காலகட்டத்திலும் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்படுறதை காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகள் என்ன பண்ணு, விலகி ஓடு. நிறைய இன்னைக்கு பல பேரை பார்க்கும்போது வேதனையாகுது. கடந்த வாரத்தில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டிங் போனோம், ஒன்றுமே இல்லை. ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு ஊழியக்கார வர வச்சு கடைசி வரைக்கும் வசனமே இல்லை. ஏதேதோ கதையை சொல்லி, வந்த கதை, போன கதை, பஸ் ஏறின கதை, ட்ரெயின் ஏறின கதை, இதையே சொல்லி 3 நாள் மீட்டிங்கில் 1 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் முடிஞ்சே போச்சு. பவுல் சொல்ற, நீ இதுக்காக நீ வராத. உன்கிட்ட கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி கர்த்தர் உங்கள்கிட்ட சுவிசேஷத்தை கொடுத்துருக்காரு. இது தைரியமா என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. இந்த பேச்சு உன்னை கொண்டு போய் விடும். இந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்று இருக்கிற. நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு ஞானம் நினைச்சிட்டு பொய்யாய் இருக்கிற அநேக கொள்கைகளுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஞானமா பேசுறோம்னு சொல்லி வேறு விதமான உபதேசங்கள் என்ன பண்றோம், பேசுறோம். வேறு விதமான உபதேசம் என்ன, கர்த்தர் இனிமே உங்களை பாவம், நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஏசு எப்பயோ சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, மறிச்சிட்டாரு, இனி என்ன பாவம் செஞ்சாலும் பயப்பட தேவையில்லை. வேறு விதமான உபதேசம். கர்த்தர் ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் கொடுக்கறதே இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கு போராட்டத்தை கொடுக்கறதே இல்லை. உனக்கு ஒன்லி செழிப்பு தான் உண்டா. வேறு விதமான உபதேசம். இதெல்லாம் வேறு விதமான உபதேசம். அதனால பவுல் தெளிவாக சொல்லிடுறார், அன்னைக்கே இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கு. உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை நீ காத்துக்கொள். அப்பதான் கர்த்தர் உன்னை விட்டு கைவிடாமல் இருப்பார். 2 தீமோத்தேயு 1:14 வாசிக்கும்போது சொல்றாரு, உன்னிடத்தில் ஒப்பு வைக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணு. திரும்ப சொல்றாரு, உங்ககிட்ட கொடுத்த அந்த நல்ல பொருள், என்ன பொருளை கொடுத்திருக்கிறாரு, என்ன பொருளை கொடுத்தாரு, சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல ஒரு பொருளை நீ எப்படி காத்துக்கொள்ளணும்னா, பரிசுத்த உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே காத்துக்கொள். அதெல்லாம் பவுல் ஒரு இடத்துல எங்க போய் நின்னாலும் நீங்க பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உணர்த்துவார். இப்போ நம்ம எங்க ஒரு இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ நான் நின்ன உடனே, நேற்று நான் ஒரு ப்ரேயருக்கு போனேன், மீட்டிங் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த கதைனால பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுக்கணும். ஆவியானவரே
நீங்கள் மறைக்கணும், நம்ம செய்திக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், ஆவியானவர் மறைத்து நீங்கள் வெளிப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பொருளை, நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த வசனத்தை தைரியமாக என்ன பண்ணணும், தெளிவாக பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அதை காத்து கொண்டு பிரசங்கம் பண்ண வேண்டும். இல்லை லூயா, நீங்கள் ஒன்று விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் என்ன செய்யணும்னா காத்து கொள்ளணும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கைவிடுகிறது. மூன்றாவதாக நான் உன்னை சொல்லி நான் உன்னை முடிக்கிறேன். மூன்றாவது, யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்னா, அநேகருக்காக போராடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமே, யாருக்காக? அநேகருக்காக. ரோமரின் நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 15:32, நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது, நான் போராடுகிறது போல நீங்களும் என்ன சொன்னோம், போராடணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்காக அவர் சொல்றாரு. முன்னாடி இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக, இங்கே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மற்ற நிகழ்ச்சிகளுக்காக, அவ்விசுவாசிங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கப்படணும், நான் தேவனுடைய ஊழியத்தை தைரியமாக செய்யணும், நான் தேவனுக்கென்று அவர் வைத்திருக்கிற நோக்கத்தில் செயல்படணும்னு நான் ஒவ்வொரு நாளும் எப்படி போராடுறனோ, நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா என்னோடு கூட போராடுங்க. போராடுங்கன்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். நான் அவிசுவாசிங்க கூட போய் கலந்துடக்கூடாது, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன பண்ணக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, நான் ஆண்டவருக்கு விரோதமாக போயிடக்கூடாது. நான் இப்படி ஒரு நாளும் போராடி போராடி என் வாழ்க்கையில் கடந்து வருகிறது போல என் பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுத்தருகிறேன். பவுல் சொல்கிறார், என் பிள்ளைங்க கற்றுத்தரேன், நான் போராடுறேன்ல, நீ என்ன பண்ணு, போராடு. என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டு, ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை கவனித்து ஜெபித்து இதுவரைக்கும் கர்த்தரை வைத்திருக்கிறது போல நீயும் போய் ஜெபம் பண்ணு, நீயும் போராடு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, நீ சத்தியத்தை கற்றுக்கொள், நீ வேதத்தை வாசி. அப்போதான் இந்த உலகத்தில் உன்னால் நிலையா நிற்க முடியும். இப்போ ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார்னா, இந்த உலகத்தில் போராடி ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? போராடு. பவுல் அடிக்கடி சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போலாம் அவருக்கு வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவர் போராடி கொண்டே இருந்தார், ஆண்டவருடைய திட்டத்துக்காக அவர் போராடி கொண்டே இருந்தார், ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்காக, ஆண்டவருடைய சித்தத்துக்காக, ஆண்டவர் தம்மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக போராடி கொண்டே இருந்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானே. அப்படி எப்படி மாறிட்டார்னா, ஒருத்தன் பலவீனமாக இருக்கிறான், அவன் வேற ஏதோ மற்ற காரியத்தில் அவன் அடிமையாக இருக்கிறான்னா, அவங்கிட்ட போய் நான் ஒரு பெரிய ஆள், நான் பெருசாக பேச தெரிஞ்சவன் சொல்லி நான் அந்த ஸ்கேலோடு போய் பேசாமல் பலவீனனுக்கு எப்படி ஆகிட்டேன், பலவீனனை போல மாறிட்டேன். இப்போ நேற்றுக்கு ஒரு சபைக்கு போனோம். இப்போ நான் போனேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு சபைக்கு போயிட்டு அநேக ஜனங்களுக்கு முன்பாக நின்று ஒரு 7 மணி நேரம் அந்த சபையில் உட்காந்து ப்ரேயர் நடத்தவும், ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கும், ஆண்டு கிருபை செய்தார். இப்போ அந்த சபையில் போய் நான் இப்படி கரெக்டாக மெசேஜ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணல, பேசலை. ஏன் அப்படின்னா, அது கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்க, அவங்களுக்கு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போதனை பண்ணோன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. இப்போ அவங்க பலவீனத்துக்கு ஏற்றது போல் ஒரு பாட்டை பாடுறது, கொஞ்சம் பேச வைக்கிறது, அவங்கள சிரிக்க வைக்கிறது, ஒரு 2 கதையை அப்போ அவங்க பலவீனத்தில் அவங்க இருக்கிறாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு தெரிஞ்சுதான் அருமையான பாஸ்டர் கேப்ரியல் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவர் பெரிய ஒரு வேதத்தில் நல்ல தேறின மனுஷன், உலகத்தில் ஞானம் உள்ளவர் தான். ஆனால் ஒரு நாளும் போயிட்டு அவர் படிச்சுட்டு வந்ததை அவர் ஞானத்தில் எடுத்துகிட்டு அவருக்கு என்னெல்லாம் படித்தாரோ அதை எடுத்துகிட்டு சபையில் பேசணும்னு ஒரு நாள் நினைக்கவே மாட்டார். ரொம்ப சிம்பிளாக பேசுவார், ரொம்ப என்ன பண்ணுவார், சிம்பிளாக பேசுவார். ஆனால் அது அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அப்படின்னா அர்த்தம் என்ன,
இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்க பலவீனமானவங்களும் இருக்கிறாங்க, சபையில தேறினவங்க மட்டும் இல்லை, பலவீனமானவங்க இருக்காங்க. அப்போ பலவீனருக்கு பலவீனம் போல மாறிட்டேன். அடுத்தது சொல்லுகிறது, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி. எப்படி மாறிட்டாரு? எப்படி எதுக்காக போராடுறேன்னா, எப்படியாவது சிலரை ரட்சிப்புகளை நடத்தணும், எப்படியாவது ஆண்டவரிடத்துல கொஞ்சம் பேர் கொண்டு வரணும், எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக எல்லாரையும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் எல்லாருக்கும் எல்லாமா என்ன பண்ணிட்டேன், மாறிட்டேன். நம்ம இன்னைக்கு வெளியே பல 60 வருஷம் ஊழியக்காரங்களை போய் பார்த்தா அவங்க ஆரம்பிக்கிறதும் தெரியாது, அவங்க மெசேஜை முடிக்கிறதும் பண்ணாது, படபட படபட படபடன்னு அடிச்சு என்ன பண்ணுவாங்க, தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாது, எங்கே முடிக்கிறாங்கன்னு தெரியாது, ஒன்றுமே புரியாது. அப்போ அன்னைக்கு சபையில் போய் ரட்சிக்கப்பட்டு போய் உட்கார ஒரு மனுஷனுக்கு எதுவுமே என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் பவுல் சொல்ல, நான் எல்லாரும் போல மாறிட்டேன். அது இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, தீமோத்தேயுவே நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ என்ன பண்ண, அழைக்கப்பட்ட. இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்றதுக்கு இல்லை, நல்ல போராட்டத்தை போராடு. நான் போராடினேன், இப்போ நீ என்ன பண்ண, போராடு. நான் உன்னை விட்டுட்டு போறேன், நீ அடுத்து உன்னிடத்துல உருவாக்கப்படுவர்களுக்கு சொல்லு, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணு, போராடு, நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளு, அதுக்காகவே அழைக்கப்பட்டேன். 1 கொரிந்தியர் 4:11 வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 4:11 சொல்லுகிறது, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களுக்கும் தாகம் உள்ளவர்களுக்கும் நிர்வாணிகளுக்கும் கட்டுண்டவர்களுக்கும் தங்க இடமில்லாமல் இருக்கிறோம், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், சகிக்கிறோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூசிக்கப்பட்டு எந்த நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் உலகத்திலே குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, பவுலை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சாதாரண ஆள் இல்லைங்க, அவர் அரண்மனையில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர், ரோம அரசாட்சியில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர், சபையை துன்புறுத்தினவர்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதே நேரத்தில் அவர் எல்லா விதமான சகல ஞானத்தினால் நிறைந்தவர். அவர் அவ்வளோ ஞானம் இருந்தது, அவ்வளோ படிப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லாருக்காக நான் வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், என் கைகள் வேலை செஞ்சது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், துன்பப்படுகிறேன், எல்லாம் நடக்குது. இன்னைக்கு உலகத்தில் குப்பையை போல எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல மாறிட்டேன். இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறேன். எதற்காக போராடுறேன்னா, கர்த்தர் என்கிட்ட கொடுத்த அந்த நல்ல வேலையை செய்து முடிக்கணும், அநேகர் ஆதாயமாக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாசியை கொண்டு வரணும், இதுக்காக நான் போராடுறேன். 3வது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்காக போராடி ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், பலவீனம் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனையோ பெண்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், இந்த தேசத்தினுடைய நிலைமை மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நேற்றுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் இந்த தேசத்துக்காக, தேசத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காக 7 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். காரணம் என்ன? இந்த ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமே, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? தன்னுடைய தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? உன்னிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை காத்து கொள்ளுகிறவனை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். 3வது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? அநேகருக்காக போராடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கண்களை மூடி